dear 9th students. இப்போ the fun they had இந்த லெசன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்கி என்ன செஞ்சாப்புல, இந்த ஓல்டு ஸ்கூலை பத்தி என்ன செஞ்சாப்புல திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ இந்த கிளாஸ்ல பாருங்க, அண்ட் த டீச்சர்ஸ் வேர் பீப்புள். இப்போ அந்த ஓல்டு ஸ்கூல் பத்தி என்ன செய்யறா, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. டீச்சர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஹியூமன் பீயிங்கா இருந்தாங்க. The mechanical teacher was flashing on the screen when we add fractions 1/2 and 1/4. Margie was thinking about how the kids must have loved it in the old days. மார்கி அந்த ஓல்டு ஸ்கூல் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஓல்டு ஸ்கூல்ல இந்த கிட்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க எப்படி ஒரே இடத்துல எல்லா விஷயங்களும் படிச்சாங்க, யூனிஃபார்மா படிச்சாங்க, யூனிஃபார்மா பிஹேவ் பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளே என்ன செய்யறா அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப கிட்ஸ் மஸ்ட் ஹாவ் லவ்ட் இட், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பா இருந்துகிட்டாங்க அப்படிங்கறத அந்த விஷயத்தை என்ன செய்யறா, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இன் தி ஓல்டு டேஸ் she was thinking about the fun they had. எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க, எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி மார்கி என்ன செஞ்சா, திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய சில ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பேஜ் நம்பர் 154ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐடென்டிஃபை தி நேம் த கேரக்டர் ஸ்பீக்கர், அதாவது கேரக்டர் ஸ்பீக்கர். இப்போ she was given test after test in geography. Margie. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. Country inspector. She had been hoping they would take the teacher away altogether. Margie. They learned the same things so they could help one another with the homework and talk about it. Students of the old school. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. இது சொன்னது டாமி இல்லையா? இப்போ அதே கீழே பாருங்க, இந்த பி செக்ஷன்ல பாருங்க, fill in the blanks with the clues given below to complete the paragraph. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 13 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 13 வேர்ட்ஸ் கொடுத்து கீழே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. அந்த பேராகிராஃப்ல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த 13 வேர்ட்ஸ்ல இருந்து ஆப்டான வேர்டை எடுத்து அதுல நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ அந்த பேராகிராஃப் இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க. இதுல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 1 schools, 2 real book, 3 yellow and crinkly, 4 words, 5 millions of books, 6 attic, 7 geography, 8 test papers, 9 person, 10 same thing, 11 time, 12 house, 13 learning and spending. இப்போ இந்த பேராகிராஃப் உங்க விசுவலுக்கு
இப்போ பேஜ் நம்பர் 155 பாருங்க. டி செக்ஷன்ல complete the following statements based on your reading. The old book was found by Tommy. Margie was surprised to see the old book because the words stood still instead of moving. The mechanical teacher was giving Margie test after tests in geography. Margie had to study always at the same time every day because her mother said little girls learned better if they learned at regular hours. The geography sector in mechanical teacher was geared a little too quickly. Dear students, இன்னைக்கு homework இந்த character speaker A செக்ஷனும் இந்த fill in the blanks B செக்ஷனும் படிச்சு கொஷின் எழுதி ஆன்சர் எழுதணும். அதாவது கொஷின் ஆன்சர்ஸ் வித் கொஷின். இப்போ கேரக்டர் ஸ்பீக்கர் எழுதுறீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை எழுதி அந்த கேரக்டரை எழுதணும். அதே மாதிரி இந்த பேராகிராஃபை எழுதி ஃபில்லப்ஸை நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆப்டான வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி எழுதணும், படித்து எழுதணும். இதுதான் உங்கள் ஹோம்ஒர்க்கு. எழுதி அனுப்பி வைங்க. ஓகேவா? பாய்.